நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தா அதான் கூட இருக்கானே அவனுக்கே கொடு. அதான் அண்ணா வந்துட்டாரு. என்னண்ணா மனசு இப்போ தெளிவாயிடுச்சா? மனசுக்குள்ள அவ்வளோ உட்காந்துருக்கா, எங்கிட்ட தெளிவாக இருக்கிறது. இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ. டேய், என்னடா திடீர்னு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க? மனசனால முடியாதுதா, கடவுள் தானே முடிச்சு வைக்கணும். அதான் அண்ணிய நீயும் ஒன்று சேரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்கள் 2 பேர் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். டேய் உர்றா, இப்போதான் அதுலேருந்து லேசாக வெளில வந்த மாதிரி இருக்கேன். மறுபடியும் அதே தூண்டி விடாடா. பாவம், கடவுள் அது நிம்மதியாக இருக்கட்டும். அப்படிலாம் விட முடியாதுண்ணே. அதுக்கு என்ன பண்ணலான்ற இருக்கு? அப்படி கேளு. நாட்டராயன் கோயிலில் காசை வெட்டி போட்டேன்னு வெயி, போட்டோம்னா வாத்திக்கு ஒரு பக்கம் கை கால் விழுந்துரும், இல்லை ரத்தம் வந்து எடுத்து சாவாப்புல. அதுக்கப்புறம் அண்ணன் ரூட்டு கிளியர் தானே. என்னண்ணா? ஆள முகரையும் பாரு. பெரிய மனுஷங்களை பற்றி என்னடா பேசுற? சொல்லிப்பாயிர. சாரிண்ணே, உன் வாழ்க்கைக்கு வில்லனா குறுக்க நிற்கிறாப்புல. அதான் கோவத்தில். எனக்கும் தாண்டா கோவம் வந்துச்சு. நான் ஏதாவது பண்ணேனா? இல்லைல்ல. அவர் அவ்வளோ பேசினப்ப காவியா ஒரு வார்த்தை எடுத்து பேசல. ஏன்? அதான்டா அன்பு பாசம். இது ஒன்றும் வாக்கிய தகராறு இல்லை, சும்மா சண்டை போடுறதுக்கு. குடும்ப பஞ்சாயத்து விட்டுத்தான் நீ பிடிக்கணும். ரொம்ப தேன் விட்டு பிடிக்கிற. அதுவும் பத்தாதுன்னு சவால் வேற விட்டு வந்திருக்க. டேய், நீ என்ன வாய்ஸ் ரெக்கார்டா? பேசுனதே 15 திரும்ப போட்டு காட்டுறதுக்கு. அதான் முடிஞ்சு போச்சுல, பேசாம இரு. வாத்தி எப்படிண்ணே வீட்டுக்கு வருவாப்புல? அவர் வருவாப்புலடா. அதான் எப்படின்னு? டேய், அதுக்கெல்லாம் திட்டம் ரெடி பண்ணாமையா இருப்பேன். என்ன திட்டம்னு சொல்லலாம்ல. அது எதுக்குடா உனக்கு? அவர் வருவார். நான் சொன்ன மாதிரி எங்க அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார். காவியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். அப்போ உன் மச்சான் அவனுக்கு என்னடா? அந்த ஆள் ஒத்துக்கோப்பலையா? டேய், என் மச்சான்லாம் அப்பம் வச்ச மீறாதவன்டா. தலை அடிச்சுன்னா வால்லாம் தன்னால் ஆடும். எப்படிண்ணே? சில விஷயத்த சொல்லி சொல்லி நடக்காம போயிருது. அதனால செஞ்சு முடிச்சுட்டு சொல்றேன். வரட்டுமாடா? எங்க கிளம்பிட்ட? அதுவா, வேலையை ஆரம்பிக்கணும்ல. அப்பத்தாண்டா என் மாமா கல்யாண வேலையை ஆரம்பிப்பாரு. வரட்டுமாடா? நாளைக்கு பார்க்கலாம். சரிண்ணா. முன்னெல்லாம் நம்மள பார்த்த உடனே திரும்ப வீட்டுக்கு போறதுக்கு அவருக்கு மனசே வராதுடா. இப்ப என்னடா பார்த்ததான் அத்து விட்டு கிளம்புறாடா. எவனுக்கு தெரியும்? லவ் பண்றவங்க ஏர்வாடியில் இருக்கிறவங்களோட மோசம். என்ன பேசுறாங்க, எப்ப சாப்பிடுவாங்க, எப்ப தூங்குவாங்க, எதுவும் தெரியாது. ஏண்டா பாண்டி, இப்பெல்லாம் அண்ணன் முன்ன மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. ஏன் சொல்லல? போறதுக்கு முன்னாடி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனாரு. டேய், என்ன லந்தா? இல்ல சந்து. படா படா, போய் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிங்களை படிக்க வைக்கிற வழியை பாடுறா. டேய், நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சினிமா டயலாக் பேசிட்டு இருக்க. சீரியஸா பேசணுமா? சரி, என்னடா பேசணும்? அது நான் ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லிட்டா? சொல்லு. அண்ணன் என்ன பிளான் பண்றாரு, என்ன செய்ய போறாருன்னு ரொம்ப ஆர்வமாயி தேவையில்லாம மூக்க நுழைக்காதரா. ஆமா, சட்டுன்னு சூடானா மூக்கு கட்டாயிரும், பாத்துக்க. அதனால நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நல்ல புள்ளியா போயிட்டு மூக்கு பிடிக்க சாப்பிட்டு வெளியில சாத்துக்குடியும் தாம்பலம் தட்டும் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு பேசாம வந்துட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? டேய், பேச்ச குறா, கிளம்பு போவோம். வட்டா மச்சான். வாரா, ராமர் சிற்ப தலையில வச்சுக்கிட்ட பரதன் மாதிரியே பேசுறானுங்க. ருக்கு, எனக்கு என்னமோ அது சரியா படல. ஏது நீ அவங்கிட்ட தேவையில்லாம நிறைய பேசுறது. டேய், நானா முட்டாளா? பேசுற எனக்கு தெரியாது அவனுங்க என்ன சந்தேகப்படுறானுங்கன்னு. அவனுங்க சந்தேகம் பண்ணோண்டா, அதை போய் தனுஷ் கதையில ஓதணும். அப்பதானே தனுஷ் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு செக் பண்ண முடியும். நீ தான் காவியா தனுஷா லவ் பண்றான்னு ஊதி விட்டான் தெரிஞ்சது. அடுத்த நிமிஷமே உன் சங்க அறுத்து காணா பணமாக்கிடுவான். டேய், ஏன்டா பயந்து சாவறீங்க? உசுரை விட மானம் பெருசுரா.
ஆம்பளன் கூட பார்க்காம அத்தனை பேர் முன்னாடி அரைஞ்சால அத மறந்துடணுமா? போலீஸ்காரன் தோப்புக்காரனை போட வச்சானே அத மறந்துடணுமா? தனுஷ் கால்ல வேற விழுந்தமே அத மறந்துடணுமா? உள்ள உசுறு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குடா. எதை வேணாலும் மறக்கலாம். பட்ட அவமானத்தை மறந்தோம் நாம ஆம்பளே கிடையாது. நான் பழி வாங்க வேணான்னு சொல்லல, அவன் கிட்ட மாட்டிக்காதான் தான் சொல்றேன். நானா? அட போடா பைத்தியக்கார பயல. உனக்கு மங்காத்தா விளையாட்டு தெரியுமா? ஒரு ஆள் உள்ள ஒரு ஆள் வெளியே, அது கூட்டம் ஆடுறது. இது சிங்கிள் மங்காத்தா. நானே உள்ளியும் இருப்பேன், நானே வெளியும் இருப்பேன். ஒருவேளை தனுஷ் அவன் சொன்ன மாதிரி காவியாவை கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டானா? அது எப்படி? விறுவிறுப்பா போற கதைய தப்புன்னு முடிச்சா நல்லாவா இருக்கும்? என்ன பண்ண போற? பண்ணணும், ஏதாவது பண்ணணும். சில பல திடுக்கிடும் திருப்பங்கள் இல்லைன்னா த்ரில் இருக்காதுல்ல. டேய், அந்த தனுஷுன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் ஒரு அரக்கன். இந்த கதையில எல்லாம் வருவானுங்களே, வெட்ட வெட்ட தெரிக்கிற ரத்தத்துல இருந்து அப்படியே உசுரோட ஏஞ்சி வருவானுங்களே, அப்படி ஒரு அரக்கன். அவனை அடிச்சு சண்டை போட்டுலாம் சாவடிக்க முடியாது. அவன் மனச அன்பால வளைச்சு நெளிச்சு உடைச்சிட்டோன்னு வை, அவனே தற்கொலை பண்ணி செத்து போயிடுவான். கொலை பண்றது பாவம், அது நம்மள சேராது. என்ன சொல்றீங்க? நானு அந்த காவியா இருக்காளே, டேய் அதான்டா அந்த தனுஷ் உசிரியே வச்சுக்கிறேன்னு கிளம்புறானே, அந்த காவியா இவனை லைஃப் முழுக்க வெறுத்து ஒதுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடணும். அப்ப தனுஷ் காவியா கல்யாணம் பண்ணி முடியுமா? அது எப்படி முடியும்? சரிங்க காவியா செல்லம், எனக்கு நல்ல நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு கெட்ட நாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த உலகத்துல எல்லா குடும்பமும் இவ்ளோ போராட்டத்தை சந்திச்சுதான் வெளியில வந்திருக்கும். ஆனா எந்த குடும்பமும் அவங்க வீட்டு பொண்ண இவ்ளோ நம்பாது. உங்க அப்பா ஒரு பக்கம் மனசு உடைஞ்சு கிடக்குறாரு, உன் அண்ணன் ஒரு பக்கம் சண்டைக்கு ரெடியா நிக்கிறான். அம்மாவும் தங்கச்சியும் சத்தம் காட்டாம அழ மட்டும்தான் முடியும். பாட்டி கூட முடிவெடுக்க முடியாம தடுமாறி நிக்கிறாங்க. இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் நீதானே? நீதான் இதை சரி பண்ணி ஆகணும். நீ லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் உன் குடும்பத்தை முடியாத பள்ளத்துல தள்ளி விட்டுரும். நல்லா யோசிடி, சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா. ஹாய், சொல்லுடி. கல்பனா, எனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வரியா? லூசாடி நீ? என்ன விஷயம் எதுக்குன்னு எதுவுமே சொல்லல. தப்புன்னு ஆட்டோ பிடிச்சிட்டு வானா என்ன அர்த்தம்? நான் கணேஷை பார்க்கணும். எதுக்கு? தேவையில்லாம அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் அவமானப்படுறதுக்கா? பேசாம இருடி. கல்பனா, என்ன? நான் கணேஷை பார்க்கணும்டி, பேசணும். என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னவன் கிட்ட பேசணும். நிச்சயதார்த்தத்தப்போ உன்னை நம்புறேன்னு என் கண்ணை பார்த்து சொன்னவனை பார்க்கணும். அவன்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? எல்லாத்தையும், என் மனசு சுமக்கிற எல்லா வழியும் கொட்டணும். அவனுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்கணும். அடிபடுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னது உண்மையானு கேட்கணும். பைத்தியமாடி உனக்கு? அவர் என்ன கண்டிஷன்ல இருக்காருன்னு கூட உனக்கு தெரியல? பரவாயில்ல, வாழ்க்கை முழுக்க அவன் எந்திரிக்கவே மாட்டான், கோமால தான் இருப்பானா கூட பரவாயில்ல. என் லைஃப் அவன் கூட தானே புரிய வைக்கணும். யாருக்கு? தனுஷ்க்கு. முட்டாள் மாதிரி பேசாதடி. இல்லடி, இப்பதான் சரியா பேசுறேன். இதுக்கு முன்னால அவனை பார்த்து பயந்து ஒதுங்கினதுதான் முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை அவன் லவ்னு புரிஞ்சுக்கிட்டு அட்டடியும் பண்றான். எல்லா ப்ராப்ளமும் என்னாலதான். இத நான் தான் முடிக்கணும். அவன் கணேஷ கொன்னுடுவாண்டி. நானும் செத்துருவேன். அவன் கண்ணு முன்னாடியே அவன் மூச்சு கூட என்ன தொட முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டு செத்துருவேன். கல்பனா, அப்பாவும் பாவண்டி எவ்வளவு நாள் தான் போராடி பாப்பாரு.
அண்ணன் என்னன்னா கத்திய தூக்குறான். நான் செத்து செத்து பொழைக்கிறேன்டி. எனக்கு கணேஷ பிடிச்சிருக்கு, கணேஷ்க்கு என்ன பிடிச்சிருக்கு, வேற யார் சம்மதம் வேணும்? நானும் கணேஷும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னா கூட அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு. நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிறேன்னு எனக்கு தோணுது. ஆனா சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன் கல்பனா. என்னடி நீ? பயப்படாத, நீ தான் எங்க கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணேன்னு நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏ லூசு, எனக்கு யார பத்தியும் பயம் கிடையாது. நானே சொல்வேன் நான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு தைரியமா சொல்லுவேன். அப்புறம் என்ன? நீ நல்லா இருக்கணும்டி. கணேஷ்க்கும் உனக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. வராது. அவனும் ஆம்பளை தானே, 10 அடி வாங்கினா 1 அடி திருப்பி அடிப்பான்ல, அது போதும். நானும் அவன் கூட சேர்ந்து நின்னு அடிப்பேன். அண்ணன் சண்டை போட்டா வேண்டாம், ஆனா கணேஷனையும் சண்டை போடலாமா? நான் தனியாளா நிக்கிறேன்டி, அதனால இது ஏன் குடும்பம். நான் கணேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனும் நானும் தனி குடும்பம். எங்க குடும்ப பிரச்சனை எங்களோட முடிஞ்சிரும். அப்பாக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனை வராது. என்ன யோசிக்கிறியா, பண்ணலாமா வேண்டாமான்னு? அப்ப விடு, நானே பாத்துப்பேன். ஏ ஃபூல், நான் எப்படி உங்க வீட்டுக்கு வர்றது? அவங்கள தாண்டி எப்படி உன்னை கூட்டிட்டு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. அதை நான் பாத்துக்கிறேன். வீட்டு பக்கத்துல தானே லைப்ரரி, அங்க போறேன்னு சொல்லிட்டு நான் தெருமுனைக்கு வந்துடுறேன். நீ ஆட்டோல வந்து வெயிட் பண்ணு, ம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ம் அப்படி போடு. தில்லு தாண்டி உனக்கு. ஏய், சரி சரி வரேன். காவ்யா, ம் கங்க்ராட்ஸ், ஹாப்பி மேரிட் லைஃப். அத ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சாட்சி கையெழுத்து போட்டுட்டு சொல்லு. ம் ம் பை. ஹலோ, சொல்லுடி. ஹலோ ஹலோ, இவ ஒருத்தி. கவ்யா, ம் உன்னை பாட்டி கூப்பிட்டாங்க. ம் போ, வரேன். ஹலோ ஹலோ. ஏய் சொல்லுடி, கால் பண்ணியிருந்த? லூசு, நீ தாண்டி கால் பண்ணிருந்த. எப்ப பார்த்தாலும் கிண்டல் தானா? சொல்லு, என்ன விஷயம்? ம் ஒரு அரை லூசு எனக்கு ஃபோன் பண்ணி கணேஷ்னு ஒரு முக்கால் லூசை கல்யாணம் பண்றதா சொல்லுச்சு. சரி. என்னது சரியா? மொத வாங்குவ. அப்படியா? தெரியலையே. தெரியலையா? வெளியே வந்துட்டியா? என் தங்கச்சிக்கு என்ன, பக்கத்துல தான் இருக்கா. பேசுறியா? மென்டல் ஆயிட்டியாடி? ம் என்னது? ஒரு நிமிஷம் இரு, தரேன். ஏய் வேணாண்டி. கல்பனா உன்கிட்ட பேசணுமா? ஹலோ திவ்யா, எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன அப்புறம்? அது ஹலோ ஹலோ ஹலோ. ஏய் இங்க சிக்னல் வீக்கா இருக்கு, நான் அப்புறமா கால் பண்ணி பேசட்டுமா? என்ன சொன்னா? சிக்னல் வீக்கா இருக்கான், கட் பண்ணிட்டா. ம் உன் டவுட் கிளியர் ஆயிடுச்சா? எனக்கு என்ன டவுட்டு? நான் கணேஷ்க்கு கால் பண்றேன்னு தானே நினைச்சு பார்த்தேன். சாரி. ம் போ, வரேன். சரி. ஏய் என்ன விளையாடுறியா? இல்லடி, குறுகுறுன்னு பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஒரு ஹிண்டாவது கொடுக்க வேண்டாமா? சரி, எங்க இருக்கே நீ? ஒரு 15 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே, நான் வந்துடுறேன். பாய். ம் இப்ப எப்படி போறது?
லைப்ரரிக்கு போகணும்னா கூட விட மாட்டாங்களே. ம். அண்ணா, என்ன காவியா? உட்காரு. சொல்லுண்ணே. நீங்க எது வெளில போணுமா? அது போயிட்டு வா. தனியா போ, பயமா இருக்கா? நான் வேணா கூட வரட்டா? அண்ணா, எப்பவும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா வீடே உனக்கு ஜெயில் மாதிரி ஆயிடும். நான் எது செஞ்சாலும் சரின்னு நம்புவியா? இது என்ன புது கேள்வி? இல்ல, சும்மா தோணுச்சு. நான் குழம்புவேன், கோவப்படுவேன். ஆனா நீ ரொம்ப தெளிவானவ. நான் கேட்டதுக்கு பதில். நம்புவேன். தேங்க்ஸ். ம், சரி, எங்க போலாம்? எப்போ? இப்போ. நானு என்ன கூப்பிட்டு போக மாட்டியா? நான் சொன்னனா? அப்ப அவளை மட்டும் கேக்குற, என்ன கேக்கல? இன்னும் எங்க போறதுனே முடிவு பண்ணல. சரி, நான் சொல்றேன். கோயிலுக்கு போலாமா? ராமர் பாதம் பார்க்கலாம். அங்க இருந்து மேல இருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், குட்டி குட்டி தீவா தெரியும், அழகா இருக்கும். அதையும் பார்த்துட்டு வரலாம். போலாம், போலாம். அப்புறம் மூவிக்கு போலாமா? போலாம். அஜித் படத்துக்கு தான் போகணும். ஓகே. உனக்கு எங்க போகணும்? அப்படியே அரைஞ்சிருவேன் பாத்துக்கோ. எங்க போகணும்னு சொல்லு. சின்ன வயசுல ஒரு நாள் ஸ்கூலுக்கு நடந்தே போலான்னு பெரிய மனுஷன் மாதிரி என் விரல பிடிச்சி கூட்டிக்கிட்டே வழிய மறந்து எங்கேயோ இழுத்துட்டு போனேன். ஞாபகம் இருக்கா? எப்போ? அதான் அப்பா உன்னை செவ்விலே அப்பனாரே, அப்போ. சரி சரி, அதெல்லாம் இப்போதுக்கு. அதே காவியா தான் இப்பவும். தனியா எனக்குன்னு எதுவும் யோசிக்க தெரியாது. ஒன்னே ஒண்ணு தவிர. என்னது? உன் சந்தோஷம், உன் நிம்மதி. சரி சரி, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். இரு. ஏய், நானு. நீயும் போய் பண்ணிட்டு வா சீக்கிரம். சாரிண்ண, நான் உன்னை ஏமாத்துறேன். புரிஞ்சுக்கிட்டே என்ன மன்னிச்சிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ வேற லேட் பண்றாளே. அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இல்லை, சுற்றி யாருமே இல்லை. என்ன பண்ணலாம்? சரி. என்னாச்சுண்ணா? தெரியலம்மா, திடீர்னு ஆஃப் ஆகி போச்சு. பெட்ரோல் எதுவும் அடப்புன்னு நினைக்கிறேன். அவசரமா எங்கேயாவது போகும்போது தான் தடங்கள் வரும். எவ்வளவு நேரம் ஆகும்? தெரியலம்மா. என்னன்னா நீங்க எல்லாத்தையும் கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கிறது இல்லையா? தெரிஞ்சவங்க நம்பி வந்தா இப்படி நடு ரோட்ல நிக்க வச்சிட்டீங்களே. செல்வத்தை வேணா வர சொல்லட்டுமாம்மா? அந்த வெள்ளை குரங்கா, அது பார்வையே சரியில்லை. வேணாம் வேணாம். எங்க தாண்டி இருக்க? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? ஆட்டோ ரிப்பேர் டி. நான் என்ன பண்ணட்டும்? போடி, உன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன் பாரு. இம்ச ஹோட்டல்ல தோசை ஆர்டர் பண்ற மாதிரி உடனே வான்னு உயிரை வாங்காத. வெயிட் பண்ணு, வேற ஏதாவது ஆட்டோ கிடைச்சா புடிச்சிட்டு வரேன். லேட் ஆகுமா? குறைஞ்சது 15 நிமிஷத்துக்கு மேல ஆகும். ஐயோ, அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுமா? ஏய், 15 நிமிஷம் தாண்டி.
வெயிட் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஏய், நான் கணேஷை பார்க்கணும்டி. சினுங்கன செல்லைய பேத்துருவேன். இருடி வர. கல்பனா, என்ன கொஞ்சர? இப்பதான் அண்ணங்கிட்ட பேசிட்டு வரேன். வெளியில கூட்டிட்டு போறேன், ரெடியாருன்னு சொல்லிட்டு போச்சு. நீ ஓடி வந்துட்ட, அது வருத்தப்படும் அதானே? ம், கொல்ல போறேன் பாரு, வேடி போன. ரொம்ப நேரம் ஆகுங்கிறியே, நானே ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடுவா. ஏய் இருடி, நான் வந்துருவேன். சரி வா, பாய். ம் பாய். மா நம்ம வண்டியே ரெடி ஆச்சுமா. மறுபடியும் நின்றது இல்லைன்னு நிக்காதுமா. வாங்க.